இந்த டேட்டாவ நான் மேனுவலா அப்லோட் பண்ணல. ஓப்பன்ஸ்கை ஏபிஐலருந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஃப்ளைட் டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸ்ல எத்தன ஃப்ளைட் இருக்கு அப்படின்றத நம்மளால இங்க பார்க்க முடியும். ஒரு ஜேசன் டேட்டால நமக்கு எத்தன காலம்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த கம்ப்ளீட் டேட்டா பைப்லைன இந்த எபிசோட்ல பில்ட் பண்ண போறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோட்ல பைத்தான் அண்ட் ஸ்னோஃப்ளேக் கனெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இப்போ செட்டப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேட்டா பைப்லைன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் இன்ஜெக்ஷன் ஃபோல்டருக்குள்ள ஒரு டேட்டா பைப்லைன் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் ஸ்கிரிப்டை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து கம்ப்ளீட் ஸ்கிரிப்டை நம்ம லைன் பை லைனாக நமக்கு டைப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை நம்ம ஸ்னோஃப்ளேக்கு அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதில் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐ ரிக்வெஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிஐ ரிக்வெஸ்ட்டுக்கான கால், அதாவது ஏபிஐ ரிக்வெஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஓப்பன் ஸ்கையோட என் பாயிண்ட் யூஆர்எல், அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த யூஆர்எல் இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிக்வெஸ்ட் டாட் கெட், இதில் மூலமாக இந்த ரிக்வெஸ்ட் டாட் கெட் இருக்குது இல்லையா, இது மூலமாக ஏபிஐக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். ரைஸ் ஃபார் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படின்ற அவுட்புட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். டேட்டான்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஏபிஐ ரிக்வெஸ்ட்டுக்கான பிளாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் கனெக்ஷனுக்கான பிளாக். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே கனெக்ஷனை இங்கே ரீயூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே கனெக்ஷன் டெஸ்ட் மட்டும்தான் பண்ணோம். இப்போ வந்து இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி ஆக்சுவல் டேட்டாவே எடுத்துகிட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளேக்கில் query எக்ஸிக்யூட் பண்ணுறது. இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இந்த ரா டேட்டா டேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்ஜெஸ்டட் டேட், அதாவது எப்போ இந்த பிளாட்ஃபார்முக்கு டேட்டா வந்தது அப்படின்ற காலமும், ரா டேட்டா அதாவது கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஸ்கைலேருந்து நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, இந்த வேல்யூவை ரா டேட்டான்ற காலமில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த 2 காலமும் நமக்கு இங்கே இருக்கான்றதை செக் பண்ணணும். பட் நம்ம இன்னும் அந்த டேபிள் இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு சேம் இதே ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது அந்த டேட்டா நமக்கு அங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரா டேட்டாவில் பார்க்கும்போது லாட்டிடியூட் லேட்டிடியூட் எல்லாமே இருந்தது இல்லையா, அதெல்லாம் நம்ம இங்கே எதுவுமே ஸ்ப்ளிட் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக ஜேசனில் வர்ற அவுட்புட்டை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டாவை லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேட்டாவை வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம செக் பண்ணோம் ரா டேட்டாவில் எந்த ஒரு டேபிளும் க்ரியேட் ஆகலை. ஸோ நம்ம ஓப்பன் ஸ்கை ஸ்டேட்ஸ் ரான்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டை தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்ஜெஸ்டட் அட்ன்றதில் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரா டேட்டான்ற காலமோட டேட்டா டைப்பை வந்து வேரியண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா வேரியண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஜேசனை ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக தான் வேரியண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணால் நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காலம் டேட்டா டைப் எல்லாமே உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். காலம்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வேரியண்ட்டுன்னு வந்திருக்கு, இன்ஜெஸ்டட் அட்டில் டைம்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே டேபிள் ரெடி ஆகிடுச்சு. இன்சர்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணோன்னா நமக்கு இங்கே டேட்டா ஸ்டோர் ஆகிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணலாம். ஸ்கிரிப்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம், அது ரன் ஆகிட்டுருக்கு. நமக்கு ரன் ஆகி முடிஞ்சோடனே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கு டேட்டா லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இங்கே ஃப்ளைட் டேட்டா லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா டேட்டா லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்னோஃப்ளேக் வந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு query ரன் பண்ணி அதோட எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டுன்னு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா ரெக்கார்டு இங்கே லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு ஸ்னோஃப்ளேக்கு டேட்டா வந்திருக்கா அப்படின்றத கவுண்ட் query மூலமாக ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு ரெக்கார்டுன்னு வந்திருக்கு. ஒரு ரெக்கார்டு அப்படின்றது ஒரு ஏர்க்ராஃப்ட் கிடையாது. நம்ம கம்ப்ளீட் ஏபிஐ ரெஸ்பான்ஸை ரா டேட்டாவில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை நம்ம இந்த டேபிள் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே இப்போ இந்த கவுண்ட்டுக்கு பதிலாக செலக்ட் ஸ்டார் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
நமக்கு இந்த கம்ப்ளீட் டேட்டாவும் நமக்கு இங்க ஒரே ஒரு காலம்ல லோட் ஆயிருக்கு. ரா டேட்டான்ற காலம்ல. ஏன்னா இது வேரியன்ட் டைப்பு கம்ப்ளீட்டா நமக்கு இங்க ஜேசன் ஸ்கிரிப்ட் வந்து ஜேசன் ஃபார்மேட்ல அந்த டேட்டா லோட் ஆயிருக்கு. இது எந்த டைம்னு லோட் ஆயிருக்கு அப்படின்றது இங்க டேட் அண்ட் டைம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டேட்டால எத்தனை ஏர்கிராஃப்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்ம ஒரு query ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நான் ஒரு query எழுதியிருக்கேன். இந்த பர்ட்டிகுலர் காலம்ல உள்ள ஸ்டேட்ஸ்ன்ற செக்ஷன்ல எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 6833 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏர்கிராஃப்ட்டோட கவுண்ட். ஸோ ஒரு ஆக்சுவல் ஜேசனுக்குள்ள எப்படி இருக்கும் ஒரு ஸ்டேட்ஸை எடுத்தோம்னா எப்படி இருக்கும் டேட்டா அப்படின்றத தான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது 0ன்றது ஒரு ஸ்டேட்ஸ் உள்ள வேல்யூ. இதை நம்ம ஆல்ரெடி வந்து ஏபிஐயோட டெஸ்டிங்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதே கான்செப்டில் ஒரு ஸ்டேட்டில் உள்ள வேல்யூஸை தான் நம்ம தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஜேசனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான டேபிள் டிபிடி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு ரியல் டேட்டா பைப்லைனை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓப்பன்ஸ்கை ஏபிஐயில் டேட்டா இருந்தது, அதை பைத்தான் ரிட்ரைவ் பண்ணி நமக்கு ஸ்னோஃப்ளேக்கில் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரா டேட்டா ஜேசனை நம்ம ஒரு ஸ்டேஜிங் லேயராக கிரியேட் பண்ண போகிறோம். ரா டேட்டா ஜேசனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேஜிங் லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரா டேட்டா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. பவர் பிஐக்கு இந்த ஃபார்மேட்டை டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பவர் பிஐ அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்பரான காலம் ஸ்ட்ரக்சரோட நம்ம ஒரு ஸ்டேஜிங் லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது டிபிடி யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் ரா டேட்டாவை டிபிடி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் டிபிடி பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.